தந்தி டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் மருத்துவர் டாக்டர் வம்ஷிதர் ரெட்டி அவர்கள், கல்லீரல் சிறப்பு மருத்துவர். டாக்டர் வணக்கம். டாக்டர், இப்போ அதாவது நம்ம பாடியில் மெயினாக ஹார்ட், அப்புறம் கிட்னி, லங்ஸ், இதை பற்றியெல்லாம் நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட்டு, லிவர் டாக்டர். நீங்கள் அதை பற்றி ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி வச்சுருக்கீங்க. நாள்தோறும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. காவேரி மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கீங்க. லிவருடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்களேன் டாக்டர். நம்ம உடம்பில் லிவர் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்? லிவர் ஆக்சுவலி மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ் உடம்புல வேலை செய்யும். ஓகே. அதில் மெயின் டைஜஷன், இம்யூனிட்டி பவர், ஆர் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஆர் நம்ம கோஆகுலேஷன் ஃபேக்டர் சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் வைட்டமின்ஸு, இந்த மாதிரி நிறைய வேலை லிவர் செய்யும். இது 24 hours நமக்கு பாடியில் வேலை செய்யிட்டே இருக்கும். அதனால இதுக்கு பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம். ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் இவ்வளோ ஃபங்க்ஷன் சொன்னீங்க, லைக் 500க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம லிவரில் பாதிப்பு அப்படின்னு சொல்லி வந்தால் மெயினாக என்ன மாதிரியான டிசீசஸ் எல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்? லிவரில் டிசீஸ் அக்யூட்னு சொல்லலாம், க்ரானிக்னு சொல்லலாம். அக்யூட்னா ஒரு சடனாக நார்மலாக இருக்கும் பர்சன், அதுக்கப்புறம் சடனாக லிவரில் ஜாண்டிஸ், அந்த மாதிரி அப்டாமினல் டிஸ்டென்ஷனாக, வயிறு ரொம்ப வீக்கமாக இருக்கும், அந்த மாதிரி சிம்டம்ஸும் வரும். அது அக்யூட் வைரல் அக்யூட் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவார். சம்டைம்ஸ் க்ரானிக் டிசீஸ்ன்னு இருக்கும். ஏற்கனவே ஒரு ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஆல்கஹால் ஆர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம லிவர் பாதிப்பாயிடுச்சு. அது க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவார். ஸோ அக்யூட் டிசீஸில் மோஸ்ட் காமன் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். வைரல் ஹெப்படைட்டிஸ்னால் ஒரு contaminated food, contaminated water or blood transmission அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி அண்ட் இ, அந்த மாதிரி நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ஸோ லிவர் சடனாக திடீர்னு ஒரு ஃபீவர், காய்ச்சல் வரும், இல்லைன்னா ஒரு ஜாண்டிஸ் வரும். ஸோ இது அக்யூட் வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லும். சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் டைரெக்டாக ஒரு பிளட் வெசல் பிளாக் ஆகும், லிவரில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகும். அதில் பட்சியாரி சிண்ட்ரோம்னு சொல்லும். ஸோ அது சடனாக பேஷண்ட் ஒரு ஃபீவர், அதுக்கப்புறம் வயிறு வீக்கம் எல்லாம் வரும். இந்த மாதிரி அக்யூட் பட்சியாரி சிண்ட்ரோம்னு சொல்லும். ஸோ க்ரானிக் டிசீஸ் ஜென்ரலி ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வரும். இது ஏற்கனவே நமக்கு தெரியாமல் நமக்கு பாடிக்குள்ளே வரும். அது வளர்ந்து அது லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் வரும். செகண்ட் ஆல்கஹால் குடிச்சுன்னா அது ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் இருந்தால் அது அப்படியே இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ், அதுக்கப்புறம் சிரோசிஸ், அந்த இர்ரிவர்சிபிள் டேமேஜ்னு சொல்லும். அந்த டேமேஜ் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ நாலாவது மெயின் காஸ் ஜெனட்டிக் காஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் குழந்தை டைம் இந்த ஜெனட்டிக்ஸ் இருக்கும். அந்த நாளில் அந்த டிசீஸ் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் வரலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஹீமோக்ரோமேட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு ஐரன் டிபாசிஷனால் வரும். இல்லைன்னா வில்சன்ஸ் டிசீஸ், அதனால் காப்பர் டிபாசிஷனால் தான் வரும். இந்த மாதிரி டிசீஸ் இருக்கும். சில டைம்ஸ் ஃபீமேல்ஸில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு இருக்கும். நம்மளோட இம்யூனிட்டி நம்ம லிவர் மேலே ஆக்ட் ஆகும், அதனால தான் லிவர் ப்ராப்ளம் வரும். அதனால தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் பேஷண்ட் இதெல்லாம் மீறி இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசீஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல்கஹால் சாப்பிட்னா மட்டும்தான் ஸோ லிவர் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லுவார். பட் இட் இஸ் டெஃபினெட்லி நோ நவ் பிகாஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் ஆர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணாலும், ஒபேசிட்டி, சுகர், பிபி எல்லாம் அதிகமாக இருக்கும்போது இது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் நிறைய ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதனால லிவர் ஒரு ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் இந்த பேஷண்ட் கேன் கோ இன்ட்டு சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போகலாம், இர்ரிவர்சிபிள் டேமேஜ்னால. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஃபேட்டி லிவர் பற்றி அதிகமாக சொன்னீங்க. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொன்னீங்க, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சொன்னீங்க. ஃபேட்டி லிவர்னால் என்ன டாக்டர்? ஃபேட்டி லிவர்னா அந்த நேம்லன்னு இருக்குது. ஸோ ஃபேட் உள்ளே சேரும், அந்த கொழுப்பு லிவர் செல்ஸ்க்கு உள்ளே சேர்ந்து அது காமனாக வீல் டெல்லாச்சு ஃபேட்டி லிவர். பட் அது ஃபேட்டி லிவர் ஜென்ரலி நார்மலி ஒரு 5% வரைக்கும் நமக்கு ஓகே. 5 to 10% மேலே போயிடுச்சுன்னா அதுதான் ஃபேட்டி லிவர்னு சொல்லும். அது ஃபேட்டி லிவர் ஒரு சிம்பிள் ஃபேட் இருக்கலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸில் பிசிஓடி, ஹைப்போதைராய்டிசம், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கு இருக்கும், அந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த ஃபேட் டிபாசிஷன் ரொம்ப அதிகமாகும். அது செல்ஸோட மீறி போச்சுன்னா அந்த செல்ஸ் ரப்ச்சர் ஆகும். ரப்ச்சர் ஆகிட்டு அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகும். அது செகண்ட் ஸ்டேஜ் வரும். அது அப்படியே இன்னும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலே பண்ணலான்னா சில பேர் அந்த சிரோசிஸ்க்கு போகும். சிரோசிஸ்ன்னா அது லிவர் ஸ்கார் ஃபார்மேஷன்,
ஒரு சுரிஞ்சு இருக்குன்னு சொல்லுவோம் லிவர். ஸோ அது அந்த மாதிரி ஆகும். ஸோ அது வந்து சிரோசிஸ் ஸ்டேஜ் இன்னும் தாண்டி போயிடுச்சுன்னா ஒரு அட்வான்ஸ்டு லிவர் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து வயிற்றில் வீக்கம், கால் வீக்கம், அந்த மாதிரி ரத்த வாந்தி வரும், மோஷன் வந்து கருப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து கேன்சரே வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வரும். ஓகே. இந்த ஃபேட்டி லிவர் மெயினாக எதனால் வருது டாக்டர்? இந்த ஃபேட் எதனால் லிவரில் போய் டெபாசிட் ஆகுது? ஸோ ஃபேட் வந்து நம்ம எப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்போ இருக்காது, இந்த சென்ஸ் லைக் ஒபேசிட்டி இருக்கும். அந்த நமக்கு நார்மலி பிஎம்ஐன்னு சொன்னால் நம்ம ஒரு 25 கீழே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மீறி போனால் இல்லைன்னா நம்ம ஹைட் -100 ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் -100ன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போது ஹைட் வந்து ஒரு பேஷண்ட் வந்து 170 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அவரோட ஐடியல் பாடி வெயிட் வந்து 70 கிலோஸ் தான் இருக்கணும். அது மீறி போச்சுன்னா அந்த வயிற்றுக்கு கிட்டே இருக்கிற ஃபேட் எல்லாமே வந்து லிவரில் சேரும். அந்த லிவரில் சேர்ந்த ஃபேட் தான் நம்ம விசரல் அடிப்போசிட்டின்னு சொல்லும். அது வந்து உள்ளே போயிட்டு லிவருக்குள்ளே ஃபேட்டி லிவர் மாதிரி ஆகும். அந்த ஃபேட் போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம நார்மல் அல்ட்ராசவுண்டில் பண்ண எல்லாருக்கும் வந்து ஃபேட்டி லிவர் தான் வரும். பட் அது வந்து நம்ம தெரியாமல் அது ஓகே ரொம்ப லைட்டாக எடுத்துன்னா அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் வாய்ப்பு இருக்கும். நம்ம சிம்டம்ஸ் வந்து ரொம்பவே தெரியாது. கடைசி பேஷண்ட்ஸ் வந்து அந்த அட்வான்ஸ் லிவர் ஃபெயில்யூர் ஸ்டேஜில் கூட வரும். அதனால தான் முன்னாடியே வந்து நம்ம பார்த்துட்டுனா ஸோ வீல் ஏபிள் டு அதை ப்ரோக்னோஸ்டிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் முன்னாடி போவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கம்மி பண்ணி நம்ம ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்சிபிளும் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம சாதாரணமாக நிறைய பேர் பேசும்போது அப்படியே கேட்டிருக்கோம், அதாவது வந்து இல்லை ஆல்கோஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணாதீங்க லிவர் போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் சொன்னீங்க, நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் சொன்னீங்க. இந்த 2 ஃபேட்டி லிவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? எது ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ? ஸோ ஃபேட்டி லிவர் வந்து த ஃபைனல் அந்த ஃபேட் வந்து த மெக்கானிசம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆல்கோஹால் வந்து அந்த ஆல்கோஹாலிக் டீஹைட்ரேஷனேஸ் அந்த மாதிரி என்ஜைம்ஸ்னால தான் அது ஃபேட்டுக்கு வந்து உள்ளே சேரும் லிவருக்குள்ளே. நம்ம நார்மல் ரொட்டீன் நம்ம நான் ஆல்கோஹாலிக் ஃபேட் ஆர் நீங்கள் சொல்ல மாதிரி சுகர் அதிகமாக எடுத்துருக்கு வந்து ஆர் மேபி ப்ராசஸ்டு ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்குன்னா அது எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு வந்து லிப்பிட்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு லிவருக்குள்ளே உட்காரும். ஸோ ஃபைனலி த பை ப்ராடக்ட் வந்து சேம் தான், பட் அந்த ப்ராசஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃபுட்ஸை காட்டிலும் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் அதிகமாக இருக்க அந்த பொருட்களால் லிபிட்ஸ் ஃபார்ம் ஆகி அது போய் லிவரில் உட்காருது அப்படி தானே டாக்டர்? ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் ஃபுட்ஸில் கிடையாது இல்லை டாக்டர்? இந்த ப்ராப்ளம் வந்து ஜென்ரலி இஃப் யூ ஈட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி வாட் எவர் இஸ் த வி கேனாட் சே தட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள் மட்டும் தான் சாப்பிடணும். ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துனா நமக்கு வந்து இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜங்காக நம்ம சாப்பிட்ணும் டெஃபினெட்லி வந்து அந்த எக்ஸ்ட்ரா மீறி வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபேட் மாதிரி டிபாசிஷன் ஆகும் லிவரில். இந்த ஃபேட்டி லிவரை நாமளே கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? இப்போ நமக்கு வந்து லிவரில் ஃபேட் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா நம்ம கண்டுபிடிக்க? ஜென்ரலி ஃபேட் வந்து ஃபேட்டி லிவர் ஆஸ் ஏ ஓவரால் சொல்லணும் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஏசிம்டமேட்டிக், ஏன்னா சிம்டம்ஸே இருக்காது. ஒரு 10% பேஷண்ட்ல சிம்டம்ஸ் யாருக்கு இருக்கும், அதில் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு மைல்டாக ரைட் சைடு ஒரு மேலே வயிற்றில் வந்து கொஞ்சம் வலிக்கும், அந்த மூச்சு எடுத்துகிட்ட ஒன்று லைட்டாக மைல்டாக வலிக்கும். அது ஏன்னா லிவர் வந்து கொஞ்சம் பெருசாகும் இந்த ஃபேட்டி லிவர்னால தான். அப்போது வந்து அந்த கேப்சூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கனால தான் ஸோ அந்த மாதிரி மைல்டு பெயின் வரலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபேட்னால தான் அந்த செல்ஸ் வந்து நான் முன்னாடி சொல்லும் போது ரப்சர் ஆகிட்டுன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபீவர் காஸ் ஆகும், அந்த மாதிரி ஒரு மைல்ட் ஸ்டேஜில் இருக்கும். பட் ஒரு எண்ட் ஸ்டேஜுக்காக போயிட்டுன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து வயிற்றில் வந்து ரொம்ப உப்புசமாக வயிற்றில் வந்து டெஸ்ட் பண்ணால் தண்ணி வரும், கால் வீக்கமாக வரும், சில டைம் வந்து மோஷன் போது கருப்பாக வரும். இது வந்து எல்லாமே வந்து அட்வான்ஸ் லிவர் ஸ்டேஜ். ஸோ அதனால ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப இட்ஸ் லைக் அன் ஐஸ்பர்க். நம்ம வந்து மேலே பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் கீழே வந்து லிவர் வந்து உள்ளக்குள்ளே ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸு காட்டாமையே லிவர் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க டாக்டர். இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் தங்களுடைய லிவரை நல்லா வச்சுக்கணும்ல, நல்ல ஃபங்க்ஷனில் வச்சுக்கணும் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் அவங்க டயக்னைஸ் பண்ணி இல்லை எந்த ஸ்டேஜில் அவங்க சந்தேகப்பட்டால் அவங்க ஹாஸ்பிட்டல் வரணும்? ஸோ ஜென்ரலி வந்து நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ் சொல்கிறது வந்து ஜென்ரலி ஹெல்த் செக்கப்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ஹெல்த் செக்கப்ஸில் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இருக்காது. இப்போ வந்து எல்லாமே வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அல்ட்ராசவுண்டு அப்டாமின் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் த சிம்பிள் பேசிக் டெஸ்ட். ஒரு ஹீமோக்ளோபின், ஒரு பிளேட்லெட் கவுண்ட்டு, ஆனால் சிபிசின்னு சொல்லுவார் அது, அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டாமின், அண்ட் அதுக்கப்புறம் வைரஸ் டெஸ்ட் இருக்கும், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி. இந்த 4 டெஸ்ட் மட்டும் தான் பண்ணால் ஒரு 50% ஆர் 60% லிவர் எப்படி நமக்கு ஹெல்த்தில் இருக்குன்னு தெரியும்.
அதுக்கு இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நமக்கு அடுத்த டெஸ்ட் அட்வான்ஸ் டெஸ்ட்டில் பண்ணி நம்ம முன்னாடியே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம அல்ட்ராசவுண்டில் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா நாங்கள் அடுத்த வந்து ஃபைப்ரோ ஸ்கேன்னு இருக்கும். ஃபைப்ரோ ஸ்கேனில் வந்து லிவர் வந்து உள்ளே எப்படி இருக்குது, ஒரு ஃபேட் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லிவர் எப்படி வேலை செய்யுது, ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவார், ஃபைப்ரோசிஸ் மெஷர்மெண்ட்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 4-5 டெஸ்ட் நம்ம பண்ணால் லிவரோட ஹெல்த் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% நம்ம கண்டுபிடிச்சலாம் முன்னாடி. ஃபேட்டி லிவருக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்க டாக்டர்? ஃபேட்டி லிவருக்கு வந்து மெயினில் வந்து மெடிசின் வந்து மெயின் வந்து நமக்கு என்ன எதுக்காக நமக்கு இது ஃபேட்டி லிவர் வந்துச்சோ அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். இன்கேஸ் வந்து ஆல்கஹால்னால வந்துச்சுன்னா ஆல்கஹால் அப்படியே நிப்பாட்டணும். இன்கேஸ் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து இது எல்லாமே வந்து மெடிசின்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மெயின் திங் வந்து வெயிட் வந்து குறைக்கணும். வெயிட் வந்து ஜென்ரலி வாட் we tell is 7 to 10% ஆஃப் த பாடி வெயிட். இப்போ 80 கிலோஸ் அவர் இருக்குது, அவர் கொஞ்சம் மீறி வெயிட் இருக்காருன்னா ஒரு 10% ஒரு 8 கிலோஸ் கம்மியாகணும் அக்கார்டிங் டு த ஹைட். அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃபேட்டி லிவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் லெவலில் எல்லாமே ரிவர்சிபிள். பட் சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிசின்ஸ் தேவைப்படும். யாருக்குன்னா நம்ம பேஷண்ட் வந்து சிம்பிள் ஃபேட்டி லிவர் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ், ஒரு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில் இருக்கார், ஆர் ஃபைப்ரோசிஸ் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த இரிவர்சிபிள் டேமேஜ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாருன்னா அப்போ வந்து சில டைம் வந்து மெடிசின்ஸ் தேவைப்படும். பட் வாட் எவர் இஸ் தேர், இஃப் தே ஸ்க்ரீன் early, if they come to the hepatologist early, we can able to make the patient free from the fatty liver. டாக்டர், நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து சீக்கிரமாக அது நம்ம வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தால் இது வந்து ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த டேமேஜை நாம் ரிவர்ஸ் பண்ணலாம். பட் அதே நேரத்தில் 90% ஆஃப் த கேசஸில் வந்து ஏசிம்டமேட்டிக் தான், அந்த அறிகுறி இருக்கிறதே தெரியாது. ஸோ ஒன்ஸ் அது பெருசாகிட்டு உங்ககிட்ட வரும்போது அது மேபி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க டாக்டர்? லைக் இது வந்து வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவாக எங்கே போய் முடியும்? ஸோ ஜென்ரலி வந்து தட்ஸ் வாட் இந்த வேர்ல்டு லிவர் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது தீம் இஸ் சாலிட் ஹேபிட்ஸ் ஸ்ட்ராங் லிவர்னு சொல்லுவார். சாலிட் ஹேபிட்ஸ் என்ன வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும், ஹெல்த்தி டயட், பேலன்ஸ்டு டயட் மெயின்டைன் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து நோ ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணால் ஆல்மோஸ்ட் லைக் 70 to 80% லிவர் டிசீஸ் ஆர் பீன் கண்ட்ரோல். மெயின் அதர் திங் வந்து வேக்சினேஷன்ஸ். நம்ம ஹெப்படைட்டிஸ் பிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சேர்த்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் பண்ணால் அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஆல்மோஸ்ட் வாட் எவர் செட் 70 to 80% லிவர் டிசீஸ் ஆர் க்யூர்ட். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த 20% நீங்கள் சொல்ல மாதிரி நம்ம கண்டுபிடிக்காமல் கொண்டு ரொம்ப லேட் ஸ்டேஜில் வருவார். அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ பட் ஒன்றே இல்லைன்னா நம்ம அந்த லிவர் சிரோசிஸ் வந்துடுச்சுன்னா அது எப்போவுமே ரிவர்சிபிள் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு irreversible ஸ்டேஜ் ஆஃப் லிவர் டிசீஸ். அந்த irreversible ஸ்டேஜ் ஆல்சோ லிவர் டிசீஸ் ஆல்சோ வி ஹேவ் எ ட்ரீட்மெண்ட் டு கண்ட்ரோல் இன் தட் ஸ்டேஜ் ஒன்லி. அந்த ஸ்டேஜில் மட்டும் இருக்கலாம். அது வேறே ஸ்டேஜில் வந்து டீகம்பன்சேட்டட் சிரோஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அட்வான்ஸ் லிவர் ஸ்டேஜ். அது வந்து போகாமல் நம்ம வந்து முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். மேபி இன்கேஸ் சம் பேஷண்ட்ஸ் வந்து அதுக்கு லேண்ட் அப் ஆவர், அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம லிவரே புது லிவர் போடனால்தான் ஹீஸ் லைக் எ நார்மல் லிவரோட நீங்கள் அவர் வாழ்க்கையெல்லாம் ஃபுல்லாக பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொன்னீங்க. எந்த கண்டிஷனில் ஒரு லிவர் கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகுது? ஸோ ஜென்ரலி வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம். யாருக்கு வந்து அந்த அட்வான்ஸ்டு எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து முன்னாடி சொல்லும் போது வயிற்றில் வந்து வீக்கம் இருக்கும், கால் வீக்கம், ஆர் ரத்த வாந்தி வரும், மோஷனில் கருப்பாக போதும், ஆர் ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி அந்த சொல்லுவோம், சுயநினைவு இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் வந்து லிவர் கேன்சர்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் அன்னு சொல்லும். ஸோ அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இது பண்ணால் ஒரு 90 to 95% சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்கலாம். ஸோ அவர் வந்து ஹீஸ் லைக் எ நார்மல் ஹியூமன் பீயிங் ஆகலை. ஒரு 10 வருஷம்க்கு அப்புறம் ஹில் பி லைக் எ நார்மல் பர்சன். நம்ம பண்ணலான்னா டெஃபினெட்லி நம்ம மெடிசின்ஸ் மூலியமாக நம்ம வி கேன் ஏபிள் டு கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் த ஃபைனல் ட்ரீட்மெண்ட். பட் எதனால வருதுன்னா இது நம்ம சொல்ல மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னால தான் வரலாம், ஆல்கஹால்னால தான் வரலாம், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சினால தான் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்னால தான் இருக்குது எல்லாமே. ஸோ ஒரு சின்ன டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து முன்னாடியே சீக்கிரமாக நம்ம வந்து இது எல்லாமே கண்டுபிடிச்சோன்னா we can able to salvage the patients without having the liver transplantation. ஓகே டாக்டர், இப்போ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொல்லும்போது நீங்கள் அந்த டோனர் எப்படி டாக்டர் செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு டோனராக இருக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது? ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து 2 மூலியமாக வரும். ஒன்று வந்து மூலச்சாவு அப்புறம் கெடாவர் பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து லிவிங் டோனர். நம்ம இருக்கிற ரிலேட்டிவ்ஸில் வந்து பிளட் குரூப் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்கேஸ் ஓ பிளட் குரூப் இருக்குன்னா ஓ பிளட் குரூப் நம்ம கொடுக்கலாம். வில் டூ ஏபிஓ இன்கம்பேட்டபிலிட்டி குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம கிராஸ் பிளட் குரூப்ஸும் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த டோனார் செலக்ட் பண்ணும்போது வில் see the சம் ஃபைனட் க்ரைட்டீரியா இருக்கும் நமக்கு. மெயின் க்ரைட்டீரியா வந்து பேஷண்ட் வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். செகண்ட் வந்து அந்த கோமார்பிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் ஆர் அன்கண்ட்ரோல் ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ஏஜ் ஃபேக்டர் இருக்கும். 18 to 55 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் அவருக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாம் ஒரு செட் பேஸில் பண்ணிகிட்டே இருக்குன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா அதை பார்த்துட்டு நம்ம வந்து ரிஜெக்டே பண்ணும். இன்கேஸ் அதில் வந்து எல்லாமே ஓகேன்னா ஸோ we can able to go ahead with the donor. பட் டோனருக்கு வந்து மெயின் ஒரு ஃபீலிங் என்ன, அந்த லிவர் கட் பண்ணியிருக்கப்புறம் எப்படி அவரோட லைஃப் இருக்கும்ன்ற சட்ஸ் வேலிட் கொஷின். பட் ஏன்னா லிவருக்கு வந்து டோனருக்கு வந்து லிவர் வந்து கட் பண்ணியிருக்கப்புறம் வந்து ஒன்றும் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 20% தான் லிவர் தேவைப்படும். ஸோ ஏன்னா திஸ் இஸ் த ஓன்லி ஆர்கான், சாலிட் ஆர்கான் விச் வில் ரீஜென்ரேட். ரீஜென்ரேட்டரோட ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். அதனால தான் வந்து நம்ம கட் பண்ணணும், திருப்பி அது வளரும். வித்தின் ஸ்பேன் ஆஃப் 1 monthக்குள்ளே அது கண்டிப்பாக வளரும். அதனால ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. டோனார்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ டாக்டர், யூஸ்வலாக அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது கிட்னி ஒரு கிட்னி கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. வேறஸ் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுப்பீங்க அப்படி தானே டாக்டர்? ஸோ லிவருக்கு வந்து அந்த ரீஜென்ரேஷன், கிட்னிக்கு இல்லை ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி, பட் லிவருக்கு வந்து ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கனால தான் நம்ம வந்து சிடி ஸ்கேன் எல்லாமே பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வால்யூம் மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த வால்யூம் மட்டும் ரிமூவ் பண்ணால் ரெஸ்ட் ஆஃப் த லிவர் வந்து அது ரீஜென்ரேட் ஆகி நார்மல் 100% லிவர் அதுக்கு ரெடி ஆகும் அது எல்லாமே. ஓகே டாக்டர், இப்போ இதில் கேன்சர் வரக்கூடிய அபாயமாக இருக்கா லிவரை பொறுத்த வரைக்கும்? ஸோ லிவரில் வந்து இந்த அட்வான்ஸ் லிவர் ஸ்டேஜ், என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸில் வந்து கண்டிப்பாக வந்து லிவர் கேன்சர் வந்து ஒரு 15 to 20% ரிஸ்க் இருக்கும். பட் இப்போது நம்ம ரீசெண்டாக பார்த்து வந்து இந்த நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸில் வந்து லைக் டியூ டு தட் டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷனால தான் லிவரில் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் இல்லாமல் வந்து முன்னாடியே வந்து லிவர் கேன்சர்ஸ் வந்தது வந்து இப்போ பார்த்துட்ருக்குங்க. ஸோ இதில் வந்து அதனால தான் வந்து ஓன்லி லிவர் சிரோசிஸ்னால தான் அந்த லிவர் கேன்சர் வருது, அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்போது வந்து நான் சிரோட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து லிவர் கேன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, அதுக்கு என்ன ரீசன் டாக்டர், எதனால் அந்த மாதிரி வருது? இது மெயின்லி வந்து ஜெனட்டிக்ஸ் இது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்ம அந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி நம்ம கண்ட்ரோலே பண்ணல. அந்த வைரஸ் வந்து உள்ளே வந்து ரெப்ளிகேட் ஆகிருக்கும் போது அந்த மியூட்டேஷன்ஸ்னால தான் அந்த லிவர் செல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ரீப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் வந்து அந்த லிவர் டியூமர்ஸ் வரும். டாக்டர், இப்போ நீங்கள் ஃபேட்டி லிவர் பற்றி சொல்லும்போது சொன்னீங்க எக்ஸசிவ் ஃபேட் கன்சம்ஷன், நம்ம அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா கூட அது லிப்பிட்ஸாக மாறி அங்கே சேவ் பண்ணிக்குது, இதனால் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க. ஹெப்டைட்டிஸ் அப்படிங்கிற அந்த வைரஸ் எப்படி உடம்பு உள்ள வந்து லிவரை தாக்குதுங்க? ஸோ ஹெப்படைட்டிஸ் பிசி வந்து மோஸ்ட் ஆஃப் த காமன் வைரஸ் நான் சொல்கிறேங்க. ஏஇ வந்து அக்யூட் வைரஸ், அது வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டரில் வரும். அந்த பேஷண்ட்ஸு சம்டைம்ஸ் வந்து அக்யூட் லிவர் ஃபெயிலியரில் போகும். அங்கே அக்யூட் லிவர் ஃபெயிலியர் போனால் நம்ம மெடிக்கல் மேனேஜ் பண்ணும். இன்கேஸ் அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜிங் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லும், பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி பண்ணும். அது தாண்டி போயிடுச்சுன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் சின்ன பர்சன்டேஜில் தான் வரும் பேஷண்ட்ஸுக்கு. பட் மோஸ்ட் காமன் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. ஆனால் பேஷண்ட்ஸ் வந்து மெயின்லி ஆன் பேஷண்ட்ஸ் நமக்கு தெரியாமல் வந்து நம்ம கூட போயிட்டே இருப்பாங்க. பட் அந்த டிபி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி எல்லாருக்கும் இருக்கும். பட் வந்து டெஸ்ட் பண்ணதான் நமக்கு தெரியும். அது வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் மட்டும் தான் நமக்கு ஜாண்டிஸ் அந்த மாதிரி வரும் தவிர அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹெப்படைட்டிஸ் பிசி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டெஸ்ட் பண்ண தான் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா இந்த வைரஸ் உள்ளே போயிட்டு சீதாக வந்து அது வந்து போயிட்டு லிவர் தான் ஆக்ட் ஆகும், லிவர் மேலே தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து லிவர் செல்ஸுக்குள்ள செல்ஸ் வந்து ரப்ச்சர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஃபுல் வைரஸே நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி க்யூர் பண்ணலாம் பேஷண்ட்ஸ் வந்து லிவர் சிரோசிஸ்க்கு போகும். சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து கேன்சருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டாக்டர், நீங்கள் ஜாண்டிஸ் பற்றி சொன்னீங்க. ஜாண்டிஸ் எவ்வளோ டேஞ்சரஸ் டாக்டர்? அது எதனால் வருது? அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா? ஜாண்டிஸ் வந்து ஒரு கொஷனாக கேட்டால் ஜாண்டிஸ் வந்து இட் இஸ் ஒரு காரணம் நிறைய இருக்கும். அந்த காரணம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஜாண்டிஸ் வந்து இது க்யூரபுள் ஜாண்டிஸாக நான் க்யூரபுள் ஜாண்டிஸாக சொல்லணும். இஃப் இஸ் நான் சொல்லும் போது முன்னாடி ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் சினால்தான் வந்து ஒரு 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ரொட்டீன் மெடிசின்ஸு ஒரு டயட் ஹேபிட் சொல்லலாம் ஸோ சரியாகும். பட் சம்ம பேஷண்ட்ஸ் வந்து அந்த லிவர் வந்து ஒரு ஷாக் ஸ்டேட்டில் போகும். அதனால் ஜாண்டிஸ் வந்து ஒரு 20, 30 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போகும். நம்ம சுயநினைவு இல்லாமல் போகும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மெடிக்கலி ஃபஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம். அது பண்ணும்போதே நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒர்க் அப் பண்ணிவிட்டு ஸோ இன்கேஸ் மெடிக்கலில் சால்வேஜபிள் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லது தான். இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணலாம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து அவர் காப்பாற்ற முடியும். ஸோ
செகண்ட் வந்து ஜாண்டிஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து க்ரானிக் டிசீஸ்னால வரும். இந்த மாதிரி ஆல்கஹால் அந்த மாதிரி எல்லாமே இந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜாண்டிஸ் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு லேட் ஸ்டேஜில் வந்தேன்னா ஜாண்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது. ஓகே டாக்டர், இப்போ மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இந்த லிவர் டிசீஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமாக they are prone to the infection டாக்டர்? ஸோ ஜென்ரலி வந்து ஃபீமேல்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் லிவர் டிசீஸ். என்ன ஏன்னா மேல்ஸ்க்கு வந்து அந்த என்சைம்ஸ் இப்போ ஆல்கஹால் அவர் குடிக்கினா அந்த என்சைம்ஸ் ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அவர் என்சைம்ஸ். ஸோ அதனால தான் வந்து அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக ஆல்கஹால் குடிச்சுன்னா அப்போ தான் வந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம்ஸுக்கு போகும். பட் ஃபீமேல்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஸோ த என்சைம்ஸ் ஆர் ஸ்லைட்லி லோவர் டியூ டு த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அந்த மாதிரி அவர் ஃபீமேல் ஹார்மோன்ஸ்னால தான் அது கொஞ்சம் அந்த என்சைம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஆல்சோ இட் வில் பி டேஞ்சரஸ் டு தம். செகண்ட் வந்து நான் முன்னாடி சொல்ல மாதிரி ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ் இது வந்து மேல்ஸில் வரல, பட் ஒரு 9 ஃபீமேல்ஸ்க்கு வந்தால் 1 மேலுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து தேர் ஆல் அந்த ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் வரும். சம் டிசீஸ் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ப்ரைமரி பிலியரி சிரோஸ்ன்னு சொல்லும், அதே வந்து ஃபீமேல்ஸில் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி சம் டிசீஸ் வந்து மேல்ஸில் கொஞ்சம் சில டிசீஸ் இருக்கும், ஃபீமேல்ஸில் சம் டிசீஸ் ப்ரோனாக இருக்கும். பட் ஆஸ் ஏ ஓவரால் சொன்னால் நமக்கு ஆல்கஹால் இஸ் அ மோர் நம்ம ப்ரிவலண்ட் இருக்கனால தான் மேல்ஸில் தான் ஜென்ரல் லிவர் டிசீஸ் வரும். பட் யார் ப்ரோன் யார் வந்து ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னா ஃபீமேல்ஸ் தான் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது ஃபேட்டி லிவருக்கும் பொருந்துமா? ஃபேட்டி லிவர் பொறுத்த வரைக்கும் ஃபேட்டி லிவருக்கும் ஆமாம். ஸோ ஏன்னா ஜென்ரலி வந்து ஒபேசிட்டி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து 2 பேரில் இருக்கலாம். பட் வாட் வி சி இஸ் ஃபீமேல்ஸில் வந்து கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக பார்த்துக்கலாம். அதனால தான் வந்து லிவர்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேட்டி லிவரில் வந்து கொஞ்சம் அதிகம் கம்பேர்ட் டு மேல்ஸ் ஃபீமேல்ஸ் ஆர் மோர் காமன். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன, லிவரை சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு? ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி லிவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஆர்கான் அலாங் வித் ஹார்ட், கிட்னிஸ், லங்ஸ் எப்படினோ அப்படி தான் லிவர் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஆர்கான். த ப்ராப்ளம் வித் லிவர் இட் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் ஆர்கான். அது வந்து லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் ஓடும், ஸோ வித்தவுட் சிம்டம்ஸ். அதனால தான் வந்து ப்ளீஸ் ஸ்க்ரீன் அர்லி, நம்ம ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணிவிடுங்க, ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸில் போகாமல் நம்ம எல்லாமே வந்து லிவர் டிசீஸ் க்யூர் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சில்ட்ரன்லாம் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்க, ப்ராசஸ்டு ஃபுட்டும் நிறைய அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களோட லிவர் மேலே இது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். நல்ல கொஷின். ஸோ சில்ட்ரனில் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஹேபிட்ஸு, இப்போது எல்லாமே வந்து ஏசி ரூமில் உட்காந்துச்சு அந்த அப்படி தான் இருக்கும். முன்னாடி வந்து இப்படி இல்லை. ஸோ தே யூஸ் டு ஹாவ் எ அது பிளேயிங்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போது அந்த மாதிரி இல்லைனால தான் சேம் தேர் மோர் ஜங்க் ஃபுட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் நிறைய அதிகமாக குடிக்கனால தான். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இது ஃபேட்டி லிவர் வந்து ஜென்ரலி ஒரு இதுக்கு முன்னாடி வந்து 30 to 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு நினச்சோம். இப்போ 10 to 15 இயர்ஸ் we are seeing more patients of childhood obesity. ப்ராப்ளம் வந்து ஒன்றும் இருக்காது. பட் ப்ராப்ளம் இது வந்து 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து we know that at least they will be living with the fat liver for the next 20 years. But childhood obesity, they are living with this fat liver for 40 to 50 years. So அதனால the risk factors is more for the childhood obesity. So I think the parents also has to communicate with the children the same. நம்ம எப்படி parents எப்படி precautions எடுத்துருக்காங்க, the same precautions has to be taken by the children also. ஓகே டாக்டர், நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதாவது லிவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ் 24 hour ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கன் அது. அது மட்டும் இல்லாமல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. லைக் அந்த லிவரை எப்படி கட் பண்ணி 20% கெப்பாசிட்டி இருந்தாலே நமக்கு போதும், அது மறுபடியும் ஒரு 1 monthல அதுவே வந்து ரீபில்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெப்டிட்டிஸ், அந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட அந்த டிசீஸஸை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் அது எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இதில் கேன்சர்னால் என்ன, அதே நேரத்தில் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.